ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் மேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்க நம்புகிறேன். இன்னும் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 28 நாள் கூட இல்லை, ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் இன்ன வரையும் எல்லாம் படித்த எல்லா சாப்டரையும் கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களால் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும், ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸே பண்ணாமல் போயிட்டு அங்கே வந்து 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து எப்படி நெக்லெக்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரையும் வந்து லாஸ்ட்டாக நடந்த ஒரு 7 வருஷத்துக்கு குரூப் 4க்கான கொஷின்ஸ் வந்து கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல கொடுக்குறோம், ஓகேவா? அதாவது ஜென்ரல் தமிழ் தனியாக 2022, 2019, 2018, 2016, 2014, 2013, 2012 மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 வருஷத்துக்கு ஜென்ரல் தமிழ் தனியாக, ஜென்ரல் நாலேஜ் தனியாக வந்து ஒரு பிடிஎஃப் கொடுக்குறோம். இப்போ டிஎன்பிசியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா கொஷின் ரிப்பீட்டேஷன் அப்படின்றது வந்து நார்மல். ஏன்னா வந்து கொஷின் செட் பண்ணுறவங்க லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமு எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின் வந்து செட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டாக நடந்த ஒரு 7 வருஷத்துக்கான கொஷின் பேப்பரை கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் பார்க்க முடியலனாலும் கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஷின்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் தெரியுதுன்றதை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு ஒவ்வொரு மார்க்கும் வந்து ரொம்ப முக்கியம். இன்கேஸ் வந்து நீங்கள் படித்தது இதில் தெரியாத ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷின் வந்து டேரெக்டாக வந்து குரூப் 4 எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வந்து பார்க்காம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகாதீங்க. இதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட்டு தான், ஓகேவா? இதை பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாஸ் தான், ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த 7 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். தெரியாத கொஷினை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு தனியாக ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுட்டு கடைசியாக வந்து லாஸ்ட்டு ஒரு 2 days 3 days முன்னாடி வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க, ஓகேவா? அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 ஜென்ரல் தமிழில் 100, ஜென்ரல் நாலேஜில் 100, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு ஜென்ரல் தமிழ் வந்து 700 கொஷின், ஜென்ரல் நாலேஜ் வந்து 700 கொஷின் இருக்குது. இது வந்து 1400 கொஷின் மொத்தமாக இருக்குது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 to 25 கொஷின் வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பிடிஎஃபை வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக ஓஎம்ஆர் ஷேடிங்க்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷேடிங் வந்து நம்ம டேரெக்டாக எக்ஸாமில் போய் ஷேர் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து ஷேர் பண்ணி ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து ஓஎம்ஆர் வந்து ஏதாவது ஒரு ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே நீங்கள் வந்து சின்சியராக வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஓஎம்ஆரில் வந்து அங்கே தப்பு பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ரிவிஷன் சீரீஸ் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு 20 நாளைக்கு வந்து ஒரு ரிவிஷன் சீரீஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்க கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து ரிவைஸ் பண்ணி அதில் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு, ஓகேவா? அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து சீக்கிரம் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த கான்செப்ட் ரிவிஷன் சீரீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொடுப்பேன், ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பருக்கு வந்து எதில் இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மொத்தமாக வந்து 1400 கொஷின் இருக்குது. 1400லேருந்து 20 to 25 கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப பெனிஃபிட் தான். அதனால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.